அக்டோபர் 3 வெள்ளிக்கிழமை. ஆபிரகாம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆதியாகமம் 17:5. இன்றைக்கு நாம் சந்திக்கிற பரிசுத்தவான் ஆபிரகாம். அவருடைய தகப்பனார் அவருக்கு ஆபிராம் என்ற பெயரை சூட்டினார். ஆபிராம் என்பதற்கு உயர்வான தகப்பன் என்று அர்த்தம். ஆனால் கர்த்தர் அந்த பெயரை மாற்றி திரள் ஜனத்தின் தகப்பன் என்று அர்த்தம் கொள்ளும் வகையில் ஆபிரகாம் என்று பெயரிட்டார். வேதத்தில் முதலில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இவருக்கே. ஆபிரகாம் 3 முற்பிதாக்களிலே முதலானவர். இன்றைக்கு யூதர்களும் ஆபிரகாமை எங்கள் தகப்பன் தீர்க்கதரிசி, எபிரேய வம்சத்தை தோற்றுவித்தவர் என்று சொல்லி மேன்மைப்படுத்துகிறார்கள். இஸ்லாமியர்கள் இப்ராஹிம் நபி என்று அவரை புகழுகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்களும் அவரை முக்கியமானவராக கருதுகிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றே துவங்குகிறது. சிலரை கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாயும் வழிநடத்துகிறார். சிலரை ஊழியர்கள் மூலமாயும் போதகர்கள் மூலமாயும் வழிநடத்துகிறார். சிலரை வேத வசனங்கள் மூலமாய் நடத்துகிறார். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் நேரடியாகவே நடத்த தீர்மானித்தார். 10 முறை ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார். முதல் முறை கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். ஆதியாகமம் 12:1-2. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. தன்னை அழைத்த தேவன் தன்னை கடைசி வரை வழிநடத்துவார் என்பதே அந்த விசுவாசம். ஆகவே ஆபிரகாம் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் கர்த்தரை பின்பற்றி விசுவாசத்தோடு சென்றார். எபிரேயர் 11:8. நாமும் கூட அதே விசுவாசத்துடன் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி இந்த கிறிஸ்தவ பாதையிலே பரலோக ராஜ்யத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததினால் அவர் செல்வ சீமானாக விளங்கினார். திரளான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் போன்றவை அவருக்கு இருந்தும் அவர் தாழ்மையோடு கூடாரங்களிலே குடியிருந்து கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் உலக பிரகாரமான கானானை கண்டதுடன் பரலோக ராஜ்யத்தின் கானானையும் கண்டது. வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே அவன், அதாவது ஆபிரகாம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். எபிரேயர் 11:9-10. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் என்னை நடத்துவார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் என் ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்கச் செய்வார், நான் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:21.